கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நினைக்கனால கூட என் கூட வேலை செய்த ஒரு நண்பருக்கு வயிற்றில் பிரச்சனை. அப்போ மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்போ அங்கே டெஸ்ட் பண்ணும்போது அவருடைய கல்லீரலில் பிரச்சனைங்கிறத கண்டுபிடிச்சாங்க. காரணம்னு சொன்னால் அதிகமாக அவர் குடிப்பழக்கம் உள்ளபடியால், அதிகமாக குடித்தபடியால் கல்லீரலை பாதித்து விட்டது. அப்போ 1 மாத அளவுக்கு அவர் மருத்துவமனையில் இருந்தார். அந்த டைமில் அவரால் குடிக்க முடியாது. அதற்கு பிறகு அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு அவருக்கு வெளியே வந்து அவருக்கு பல டெஸ்ட்டு அதுக்கு பிறகு கண்டினியூ பண்ணோம். மாத்திரைகள் அவருக்கு எடுக்கணும். அதுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அப்போ அந்த டைமில் அவர் மருத்துவர்கள் இனிமேல் நீங்கள் குடிக்கவே கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். அப்போ ஏற்கனவே குடித்திருந்தவர் இந்த பாதிப்பு ஏற்பட்ட பிறகு தன்னுடைய குடியை நிறுத்தினார். ஆனால் நாளடைவில் அவர் சுகம் அடைந்தபடியால் மறுபடியுமாக அவர் குடிக்க ஆரம்பித்தார். விட்டுப்போன பழக்கம் மறுபடியுமாக அவருக்கு தொடர ஆரம்பித்தது. இது ஒரு சம்பவம். இன்னொருத்தவர், அவருக்கு திடீர்னு இரவு நேரத்தில் ஹார்ட்டில் பிரச்சனை. கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தாங்க. டெஸ்ட் பண்ணும்பொழுது அவருடைய ஹார்ட்டில் அடைப்பு இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா கொலஸ்ட்ரால். அப்போ ஆப்ரேஷன் செய்யப்பட்டது. இன்னொரு ஆப்ரேஷன் 6 மாதம் கழிச்சு செய்யணும்னு சொன்னாங்க. 6 மாதம் கழிச்சு செய்தாங்க. அப்போ கொழுப்புள்ள எண்ணெயான அநேக பதார்த்தங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரான்ஸில் நாம் வசித்தாலும் இந்திய பொருட்கள் அனைத்து பொருட்களும் இங்கே கிடைக்கின்றபடியால் இந்திய முறையில் நாம் சமைக்கிறோம், சாப்பிட்றோம். அதில் பலருக்கு கொலஸ்ட்ரால் வந்து விடுகிறது. பலர் கொலஸ்ட்ரால் மாத்திரை எடுக்கிறாங்க. சிலர் கொலஸ்ட்ரால் மாத்திரை எடுப்பதில்லை. அப்போ இவர் என்ன செஞ்சிட்டானா, அதுக்கு பிறகு நல்லான பிறகு மறுபடியுமாக எண்ணெய் அதிகமாக உள்ள அநேக உணவுகளை சாப்பிட ஆரம்பித்தார். பிறகு மறுபடியுமாக அதில் ஒரு பிரச்சனை. அப்போ விட்டு போனது மறுபடியுமாக தொடருவது. அதே போல் இன்னொருத்தர் நன்றாக சர்க்கரை உணவுகளை சாப்பிட்டு கொண்டு வந்தார். திடீர்னு பார்த்தா மாத்திரையை பையிலேருந்து எடுத்தார், சாப்பிட்டார். என்னங்க சாப்பிடும் போது திடீர்னு மாத்திரை எடுக்கிறீங்களா கேட்டால் சர்க்கரை இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ சர்க்கரை இருக்குதா? ஆனால் சர்க்கரை மாத்திரை போட்டுக்கொண்டு எந்த கட்டுப்பாடும் இல்லாதபடி நாம் சர்க்கரையான உணவுகளை சாப்பிடுகிறோம். இது ஒரு பக்கம். ஏன்னா மாத்திரை போடுறபடியால் கட்டுப்பாடு தேவையில்லை என்ற அளவுக்கு இன்றைக்கு ஆகிவிட்டது. சிலர் கட்டுப்பாடு இருக்கிறாங்க. சரி, வேறு இந்த சம்பவத்தை எதோடு கூட கனெக்ட் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே என்று நீங்கள் கேட்கலாம். வாங்க, இந்த சம்பவத்தோடு கூட பிரியமானவர்களே, இப்போது ஒரு வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். அந்த சம்பவத்தையும் இன்றைய ஆவிக்குரிய கிறிஸ்தவ நிலையில், அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இல்லை சுற்றுப்புறங்களில் இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையில் நடக்கின்ற சம்பவங்களை நாம் இணைத்து பார்க்கும்போது இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட எதை எதிர்பார்க்கின்றார், எதை உணர்த்த விரும்புகிறார் அப்படி என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். யோவான் 21ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 3ஆம் வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை மட்டும் 2 வசனத்தை மட்டும், அதுக்கு பின்பகுதியெல்லாம் நம்ம தியானிக்க போவதில்லை. அதெல்லாம் வேற ஒரு சப்ஜெக்ட். அப்போ சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். இப்போ பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்து விட்டார். அப்போ அவர் உயிரோடு இருந்த காலத்தில் பேதுருவுக்கும் சீஷர்களுக்கும் அநேக காரியங்களை உபதேசித்தார். ஆனால் எதற்காக பேதுருவை தேவன் அழைத்தாரோ அந்த அழைப்பை அவர் மறந்து விட்டார். அந்த அழைப்பை அவர் மறந்தது மாத்திரமல்ல, பாருங்கள், ஆண்டவர் அழைக்கும்போது எல்லாவற்றையும் விட்டு வந்தவர் தான் இவர். அப்போ அந்த அழைப்பை மறந்துவிட்டு தான் கெடுவது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் அதற்கு நிகராக இழுத்து கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. மீன் பிடிக்க போகிறவர் இவர் மட்டும் போக வேண்டியது தானே? ஏன் மற்றவர்களையும் மீன் பிடிக்க போகிறோம் வாங்க அப்படி என்று அழைக்க வேண்டும்? சிந்தித்து பார்க்கணும். அடுத்தது, அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இந்த சம்பவத்தில் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்க சொன்னால், ஆரம்ப நாட்களில் ஊழியத்திற்கு வரும்போது ஊழியர்களோ இல்லை மூப்பர்களோ இல்லை பாஸ்டர்களோ இல்லை விசுவாசிகளோ ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து ஆண்டவர் அழைத்த அந்த அழைப்பு பரிசுத்த அழைப்பு, அவருக்கு ஏற்ற வண்ணமாக வாழ்கின்ற ஒரு அழைப்பு, எல்லாவற்றையும் விட்டு எந்த தீய பழக்கங்களாக இருந்தாலும் சரி, மோசமான அநியாயமான செயல்களாக இருந்தாலும் சரி விட்டு வந்த மறுபடியும் நாம் அதில் சிக்கி சிக்குவது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் நாம் அதோடு கூட, இப்போ பேதுரு பாருங்கள், நான் மீன் பிடிக்க போகிறேன் நீங்களும் வாங்கன்னு சொல்கிற மாதிரி, நான் போகிறேன்னு மற்றவங்களையும் அவர் அழைக்கிற மாதிரி, இன்றைக்கு பல ஊழியர்கள் அவர்கள் கெட்டது மாத்திரமல்ல,
இப்போ ஜான் ஜெபராஜனுடைய சம்பவத்தை குறித்து ஒரு நாட்களில் வசன வெளிச்சத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ திரும்ப ஒரு ஆடியோ ஒன்று விட்டு அவர் ஒரு ஒரு கலக்கி நிற்கிறாருன்னு வச்சுக்கலாம். அதை வச்சு பலர் யூடியூப்பில் பேசி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அதற்குள்ளாக நான் ஆழமாக செல்லவில்லை. ஆனால் ஜான் ஜெபராஜனுடைய ஆரம்பகால அழைப்பு எப்படி இருந்தது என்பதை அவரே சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு அதாவது ஆண்டவர் உண்மையாலுமே ஜான் ஜெபராஜை அழைத்திருந்தால் ஜான் ஜெபராஜனுடைய ஊழியமும் சரி பிரசங்கமும் சரி ஆண்டவர் அழைத்த அழைப்புக்கு ஏற்ற வண்ணமாக இல்லை என்பதை பைபிள் படித்தவர்களாலே கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை ஆரம்ப நாட்களில் அவர் விசுவாசியாக ஆண்டவருக்குள்ளே வரும்பொழுது ஒருவேளை இப்படி அப்படின்னு சொல்லி வந்திருக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு அவருடைய படிப்படியாக அவருடைய உயர்வு காரியம் வந்த பிறகு, உயர்வு நிலை வந்த பிறகு இவர் கெட்டது மாத்திரமல்ல, இவர் அநேக வாலிப சந்ததியார்களை, வாலிப பிள்ளைகளை, வாலிப பெண் பிள்ளைகளை, அநேக குடும்பங்களை இவர் கெடுத்து விட்டார் என்பதை பகிங்கரமாக இன்றைய கால சூழ்நிலையில் பார்க்க முடிகிறது. அப்போ பேதுரு இந்த இடத்துல பாருங்களேன், மற்றவர்களை மீன் பிடிக்க அழைக்கிறாரு, படகை விட்டுட்டார். ஆண்டவர் அழைத்த போது விட்டு தான் ஆண்டவர் கூட பயணித்தார். இப்போ படகு எங்கேருந்து வந்தது? ஆண்டவர் இவரை ஏன் அழைத்தார்? அதாவது எதுக்காகன்னு சொன்னால், எப்பா மீன் பிடிக்கிற உன்னை மனுஷனை பிடிக்கிறவளா மாற்றப் போகிறேன்னு ஆண்டவர் சொன்னார். உண்மைதானே? இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது மீன் பிடிப்பதற்கும் மனுஷனை பிடிப்பதற்கும் ரெண்டு பிடிப்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. யோசித்து பாருங்களேன். உயிருள்ள மீனை கடல்லேருந்து பிடித்து கொண்டு வராங்க, உயிருள்ள மீன் செத்து போகிறது. ஆனால் மனுஷனை பிடிப்பது என்பது செத்துப்போன உலகத்தில் மரித்து போன பாவத்துக்கு மரித்து போன மனுஷனை பிடித்து கொண்டு வந்து அவனை ஒரு உயிர் உள்ளவனாக, ஜீவன் உள்ளவனாக, கிறிஸ்துவுக்குள் ஒரு ஜீவன் உள்ளவனாக மாற்றுவது. புரிகிறதா ரெண்டுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம்? மீன் பிடிப்பதற்கும் மனுஷனை பிடிப்பதற்கும். அப்போ செத்துப்போன மரித்து போன பாவ நிலையில் இருக்கிற மனுஷனை பிடிப்பதற்கு பேதுரு ஆண்டவர் அழைத்தார். ஆனால் இப்போது பேதுருவுக்கு படகு, விட்டு போன படகு எங்கேருந்து வருகிறது? யாரோடைய படகுல அவர் போய் ஏறுறாரு? இல்லை யாருக்கிட்ட அவர் படகை கேட்குறாரு? புரிஞ்சுக்குவான். இவர் போவது மாத்திரம் இல்லை, மற்றவர்களையும் அழைக்கிறாரு. ஆனால் இவருடைய அழைப்பு என்ன? மனுஷனை பிடிக்கிற அழைப்பு, ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணிக்கின்ற அழைப்பு, ஆண்டவருக்காக மரிக்க வேண்டிய ஒரு அழைப்பு. அதை மறந்துவிட்டு வேறு ஒரு திசையில் அவர் பயணிக்கும்போது அங்கு பார்க்குறோம், ராத்திரி முழுவதும் அவரால் ஒன்றும் பிடிக்க முடியவில்லை. இன்றைக்கும் அப்படித்தான். தன் நிலையை விட்டு யோசித்து பாருங்க. அதாவது நண்பர் குடியை விட்டார், நல்லான பிறகு மறுபடியுமாக இன்னொருத்தர் அப்புறம் தான் நல்ல கொழுப்புள்ள பதார்த்தங்களை விட்டார், நல்லான பிறகு மறுபடியும் கொழுப்புள்ள பதார்த்தம். அதே போல் மாத்திரை எடுக்கிறவங்க எப்படி வேணுமே சாப்பிடலாம். அந்த நிலைக்கு இன்றைக்கு போய்விட்டார்கள். அதே போலத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவ ஊழியத்திலும் கூட தன் நிலையை மறந்து, தன் அழைப்பை மறந்து, ஆவிக்குரிய தன்னுடைய செய்கையை மறந்து இன்றைக்கு அநேகர் எங்கே போயிட்டாங்க? வேறு ஒரு திசையில் பயணிப்பது இவர்கள் மாத்திரமல்ல, இவர்கள் மறுபடியுமாக மற்றவர்களையும் அந்த திசைக்கு அழைத்து செல்வதற்கு முயற்சி செய்கிறதை பார்க்க முடிகிறது. எனவே பிரியமானவர்களே, ஆனால் அதுக்கு பிறகு பேதுரு மனம் திரும்பி ஆண்டவர் பேதுருக்கிட்ட வந்து 3 முறை என்னை நேசிக்கின்றாயா என்று கேட்கும்பொழுது, என்னில் அன்பு கூறுகின்றாயா என்று கேட்கும்போது அவனுடைய உள்ளம் உடைந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட நம்முடைய பரிசுத்த அழைப்பு, ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கின்ற அந்த அழைப்பு, ஆண்டவருக்கு உண்மையாய் ஓடுகின்ற அந்த அழைப்பை மறந்து ஒருவேளை விட்டுப்போன பழைய நிலைக்கு, பழைய சுவாபத்திற்கு, பழைய எண்ணத்திற்கு, செயலுக்கு, பாவத்திற்கு, இச்சைகளுக்கு நம்மை விற்று கொடுக்கும் பொழுது, அதில் நாம் திரும்பும் பொழுது, பிரியமானவர்களே, ராத்திரி முழுவதும் பேதுருவால் ஒன்றும் பிடிக்க முடியவில்லை, வெறுமையாய் வந்தான் என்று பார்த்தது போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவுக்காக எதையும் செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையும் வெறுமையாக போகும். ஏன்னா அந்த இடத்துல கிறிஸ்து இல்லை. கிறிஸ்துவின் அழைப்புக்கு நம்மை ஒப்பு கொடுக்கவில்லை, அர்ப்பணிக்கவில்லை, தாழ்த்தவில்லை, அவரோடு கூட ஓடவில்லை, அவருக்காக வாழவில்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும்? வெறுமை தான் இருக்கும். எனவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் நானும், ஆண்டவரே,
என்னை குறித்த ஒரு நோக்கம் உண்டு, என்னை குறித்த ஒரு அழைப்பு உண்டு, என்னை குறித்த ஒரு திட்டம் உம்முடைய வாழ்க்கையில், அதாவது என்னுடைய வாழ்க்கையில் உமக்காக நான் செய்ய வேண்டிய ஒரு திட்டம் உண்டு என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, என்னையும் கெடுத்து மற்றவனையும் கெடுத்து பல வருடங்கள் பல மாதங்கள் நான் வாழ்ந்து விட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. அப்படி என்று உண்மையாக பேதுரு உடைந்தது போல நாம் உடைவோமானால் கண்டிப்பாக தேவன் உங்கள் மூலமாக என் மூலமாக அவருடைய செயல் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கும் அவருக்காக நாம் வாழ்ந்து கனி கொடுப்பதற்கும் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு எனக்கும் கிருபை செய்வார். ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை பல நாட்கள் வெறுமையாக போனது ஆண்டவரே. ஏனென்றால் உம்முடைய அழைப்பை, உம்முடைய திட்டத்தை, நீர் அழைத்த அந்த பரிசுத்த வாழ்க்கையின் அழைப்பை நாங்கள் மறந்து விட்டோம் ஆண்டவரே. மறுபடியுமாக சிக்கி உலகத்திற்கும் இச்சைக்கும் பல காரியங்களுக்கும் நாங்கள் எங்களை மறுபடியுமாக திருப்பி கொண்டோம். ஆனால் ஆண்டவரே, கிருபையாக எங்களை மன்னித்து ஆண்டவரே, மறுபடியுமாக எங்கள் உள்ளம் உடைந்து உம் பக்கமாக திரும்பி உமக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை, உமக்காக கனிவுள்ள ஒரு வாழ்க்கை உமக்காக வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் மூலமாக நாங்கள் மனுஷரை, அதாவது நீர் எங்கள் மூலமாக வைத்த அந்த திட்டம், சுவிசேஷ திட்டம், நற்செய்தி அறிவிப்பின் திட்டம், பரிசுத்த வாழ்க்கையின் திட்டம், உமக்காய் ஓடுகின்ற அந்த திட்டம் எங்கள் மூலமாக நிறைவேற கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மை ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.